அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவுல கைய ஜாயிண்ட் இல்லாம எப்படி பிரிச்சு தனித்தனியா வெட்டுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நெறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா ஒரு சில பேருக்கு சரியா புரியலங்க. ஷார்ட் வீடியோங்கிறதுனால எங்களுக்கு சரியா புரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவா அத வெட்டி காமிக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றதுல நான் கடமைப்பட்டுருக்கேன். ஒண்ணும் கிடையாது. நல்லா தெளிவா பாத்துங்க. கைய ஜாயிண்ட் இல்லாமயும் வெட்டணும். ப்ராப்பரா கைய வெட்டணும். அப்படிங்கிறத தெளிவா பாத்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பாருங்க. ஒண்ணும் கிடையாது. இந்த கிளாத்தை அப்படி பிரிச்சுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. கிளாத்தை இப்படி பிரிச்சு போட்டுக்கிறேன். இப்படி பிரிச்சு போட்டுக்கிட்டு இங்க பாருங்க. இந்த ஜாக்கெட் இந்த துணியோட சென்டர் பகுதி இது. இதை மடிச்சு போட்டு வெட்டும் போது இங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். இந்த பகுதி தரப்பிச்சு நான் ஏற்கனவே வெட்டி வச்ச அந்த பேக் டக்கோட ஆம்கோலை மெஷர் பண்ணி பார்க்கும்போது இங்க பாருங்க எவ்வளவு வெளியில வருது பாருங்க. அதாவது கொஞ்சம் பெரிய அளவு இது. கொஞ்சம் பெரிய அளவுங்கிறதுனால இது இந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் வரும். ஒரு சில ஜாக்கெட்டுக்கு செட் ஆயிரும். சின்ன ஜாக்கெட்டுக்கு ஹார்ம் ஹோல் சின்னதா இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆயிரும். சப்போஸ் பெரிய அளவுலாம் வந்துச்சுன்னா இப்படி துணி பத்தாது. நிறைய டெய்லருங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டெய்லருங்களே பாத்தீங்கன்னா ஜாயின் போட்டு தான் வெட்டுறாங்க. அது தெரியாம பண்றாங்களா தெரிஞ்சு பண்றாங்களான்னு தெரியல. அப்படி வெட்ட தேவையில்லை. இங்க பாத்துங்க, இதை நான் எப்படி பிரிச்சு போட்டு உங்களுக்கு அழகா தனித்தனியா வெட்டி காமிக்கிறேன். தெளிவா காமிக்கிறேன் பாருங்க. துணி அப்படி விரிச்சு போட்டுக்கிறோம். துணி விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த சென்டர் ஜாயிண்ட் தான் இப்ப நம்மளுக்கு சென்டர் ஜாயிண்டோட வெளியில போகும். இங்க பாருங்க, நல்லா பாத்துக்க. இந்த துணியை தனியா எடுத்துக்கிறேன். அப்படியே விரிச்சு போட்டுக்கிறேன். இது நல்லா தாராளமா எரிச்சு போட்டுக்கலாம். துணிலாம் எல்லாத்துலயும் பட்டி எடுக்கலாமா, துணி பத்துமான்ற வரை கேட்டிருந்தாங்க. துணி கண்டிப்பா பத்தும். எப்படி கீறிங்க தனித்தனியா போட்டோம்னா நல்லா பாத்துங்க. துணியை ஒரு பகுதியை மட்டும் நான் மடிச்சு போட்டுருக்கேன். இப்ப நீங்க மடிச்சு போட்டுக்கிட்டு எப்பவும் போல கை வெட்ட வேண்டியதான். நான் உங்களுக்கு தெளிவா வெட்டியே காமிக்கிறேன். அழகா அந்த கையை ப்ராப்பராவும் எப்படி வெட்டுறதுன்றதையும் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டோம். அடுத்தது ஜாக்கெட்டோட கை உயரம். கை உயரம் என்னங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கை உயரத்துல வந்து ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி மார்க் வச்சுட்டோம். அடுத்தது கையோட சுற்று ஒரு மார்க் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு வச்சிடறோம் டைட் லூஸ்க்காக. இப்போ இப்படி போட்டிருக்கிறோம் மார்க்கு, அழகா அப்படி போட்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த ஹார்ம் கோலை எப்படி இறக்குறது அப்படின்னா, அளவு எடுத்து வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கனெக்ட் பண்ணி இறக்கணும். இப்ப நீங்க கையில லைனிங் ஜாக்கெட் வச்சிருக்கிறதுனால இதை வச்சே நீங்க இறக்கிக்கலாம். ஒரு மார்க்கு கரெக்டா அந்த ஜாயிண்ட்ல ஒரு மார்க்கு, மேல தையல் வாசிக்கு ஒரு மார்க் இப்படி போட்டாச்சு. கை இப்படி போட்டாச்சு, மார்க் போட்டாச்சு. இப்ப இந்த ஹார்ம்கோ லூஸை எப்படி நம்ம கரெக்டா ப்ராப்பரா வைக்கிறது அப்படின்னா ஒரு மெத்தட் சொல்றேன். எல்லாரும் அதை வெட்டுறதுதான், இருந்தாலும் இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லிடுறேன். இந்த ஹார்ம்கோல் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஆம்கோல் ஜாயிண்ட், இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் ஸ்ட்ரைட்டா எங்க வருதுன்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா இங்க வருதுன்னு பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா இங்க வருதா? இந்த ஸ்ட்ரைட்ல இருந்து பாருங்க, இந்த ஸ்ட்ரைட்ல இருந்து எங்க ஒரு முடியுதோ அதுக்கு நேரா ஒரு மார்க் தையல்வாசி. இதுதான் ஹார்ம்கோலோட பகுதியோட கரெக்டான லூஸ். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் சின்னதா இருக்கும், இந்த இடம் பெருசா இருக்கும், இந்த இடம் சின்னதா இருக்கும். அப்ப நம்ம ஒரே மாதிரி வெட்டும் போது இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு இருக்குங்க அப்படின்னு. இப்ப நீங்க இந்த மெத்தட்ல வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி தான் உங்களுக்கு சில பேருக்கு சத பகுதி வரும். அப்ப இந்த மெத்தட்ல நீங்க அந்த ஆம்கோலை கரெக்டா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை வராது, அந்த டைட் பிரச்சனை வராது. கரெக்டா உட்காந்துரும். ஏன்னா இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி வரையறதுங்கிறது தெளிவா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா, இந்த அளவு சந்தேகமா இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கேன் இல்லையா ஆம்கோல், பாருங்க. இந்த ஆம்கோல் பகுதி இதுல செட் ஆகுதா, இந்த மார்க்குக்கு நேரா வருதாங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். பார்த்துங்க, இங்க தையல் வாசிக்கு விட்டுட்டு தையல் வாசி விட்டுட்டேன். தையல் வாசி விட்டுட்டு நீங்க இதை அப்படியே எடுத்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா வருது. சரிங்களா? கரெக்டா வருது. இதுதான் ஆம்கோலோட சைஸ். இப்போ இதுல இருந்து நம்ம எவ்வளவு வைக்கணும்னா மேக்சிமம் ஷோல்டர்ல ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு அப்படி வச்சு
இதுக்கு நேரா ஒரு மார்க் அடிச்சிடணும். இதுக்கு நேரா ஒரு மார்க் அடிச்சுட்டு இன்னும் இதை இப்படி வெட்டிடுறோம். இப்படி மார்க் பண்ணிடுறோம். இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா இதை அப்படியே தேவை கொண்டு வந்து அப்படி எனக்கு வேண்டியதான். இவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வெட்டி தனித்தனியா பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இத நம்ம எந்த அளவுக்கு இதை மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு அப்படியே கொண்டு போய் தான் இங்க வளைக்கணும். இங்க இருந்தே வளைச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல கை செட் ஆகாது. அதனால அப்படி கொஞ்சம் தூரம் போய் அதனால அப்படி வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அது தெளிவா இருக்கும். இந்த கை கட்டிங்க எல்லா ஜாக்கெட்டுக்கும் இதை பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான மெத்தடு, ஈஸியான மெத்தடு. இப்போ கையை பிரிச்சு போட்டுக்கணும். பிரிச்சு போட்டுக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த ஹார்ம்கோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கங்க. இது ஆன்லைன்ல கிடைக்கும். இந்த அழகா இந்த ஆம்கோல் பகுதியில அது வச்சு பாருங்க. அது வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பெண்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிடும். ஸோ அப்படி தெளிவாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது பிசிறு இல்லாமல் அழகா அப்படி கரெக்ட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அடையாளத்துக்கு ஒரு மார்க், ஏதாவது ஃப்ரெண்டு தட்டு அப்படிங்கிறதுனால அடையாளத்துக்கு ஒரு மார்க் போட்டுங்க. அவ்வளோதான். கையை ப்ராப்பராக வெட்டியாச்சு பார்த்துங்க. இப்போ அதில் வந்து அப்படியே தூக்கி போட்டு ஆஸ் போடுறேன். அதாவது தனித்தனியாக வெட்டுறதுக்கு உண்டான ஈஸி மெத்தடு, ஜாயிண்ட் இல்லாம. இப்போ நம்ம ஒரு கையை எடுத்துட்டோம், ஒரு துணியில ஒரு கையை எடுத்துட்டோம். பாக்கி இருக்குது இந்த துணி. இந்த துணியில இந்த பகுதியை தூக்கி இங்க பாருங்க, இந்த பகுதியை தூக்கி இதுல எப்படி போட்டுட்டோம்னா இங்க பாத்துங்க, நல்லா தெளிவா பாத்துங்க. இப்படி போட்டுட்டோம், இப்படி தெளிவா போட்டுட்டோம். இங்க பாருங்க, அழகா போட்டுட்டோம். இப்போ இந்த சைட்லயும் துணி இருக்கு எக்ஸ்ட்ரா, இந்த சைட்லயும் துணி இருக்கு, இந்த சைட்லயும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கு. பட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த காஜா பட்டி, ஐ பட்டி எல்லாமே போட்டுக்கலாம். துணி எக்ஸ்ட்ரா இருக்கு. 1 மீட்டர் தான் இது. 1 மீட்டர்லயே அழகா வெட்டிடலாம். பாத்துங்க. அப்படியே ஆசை போட்டு அப்படியே நம்ம வெட்டிக்க வேண்டியதுதான். வெட்டிக்கிட்டு நம்ம அதுல என்ன நம்ம அர்க்கத் பண்ணியிருந்தோமோ அந்த அர்க்கத்தை மீண்டும் ஒரு வாட்டி இப்படி பண்ணிக்கலாம். இதுதான் இதோட அர்க்கத். அவ்வளோ கையை வெட்டியாச்சு. அதாவது ஜாயிண்ட் இல்லாம கை வெட்டியாச்சு. இது மிச்ச துணி. இதுல நீங்க காய் பட்டி, காஜா பட்டி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஜாக்கெட்டு தச்சு முடிச்சிடலாம். இதுதான் நண்பர்களே. இது வந்து பொதுவான அளவு. இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஜாக்கெட்டு கை வெட்டியாச்சு. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ்ல இன்னும் தெளிவா கொடுக்க முடியும். என்ன மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துங்க. எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்க பொன்னான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.